நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட், இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பாடம் பண்ணலாம். வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஏன்னா யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். யாப்பர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது அதிரடி அறிவிப்பு நம்முடைய இந்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 43 சைனீஸ் ஆப்ஸ் வந்து நாங்கள் பிளாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்முடைய நாட்டோட பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த 43 சைனீஸ் ஆப்ஸில் வந்து அலிபாபாவோட அலி எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷனும் அடங்கும் அப்படிங்கிறத ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி தகவல். அதிகம் பேர் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணக்கூடியவங்க இந்த ஆப்ஸ் மூலியமாக தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் வந்து ஆப் விழுந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் விசாட்டோட நிறைய ப்ராடக்ட் அதுக்கும் ஆப் விழுந்திருக்கு சொல்லலாம். கிட்டத்தட்ட 43. இது ஃபர்ஸ்ட் தடவை இல்லை, ஆல்ரெடி ஒரு 53 ஆப்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 118, அதுக்கப்புறம் இப்போ 43 அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 267 ஆப்ஸ் வரைக்கும் சைனீஸ் ஆப்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இதில் பப்ஜி அடக்கம் சொல்லலாம். பப்ஜி அப்படியே மெதுவாக இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய வெளிப்படையான தன்மையை வந்து காட்டுறாங்க. ஸோ நாங்கள் வந்து இவங்க இல்லை அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் உள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்குண்டான அப்ளிகேஷன்லாம் இந்திய அரசாங்கத்துக்கு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் அது வரப்போகுது. ஸோ இதை மாதிரி வேறு ஏதாவது ரூபத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த 43 ஆப்ஸ் இப்போ கண்டுபிடிச்சி பிளாக் பண்ணியிருக்காங்க. இன்னும் எவ்வளோ ஆப்ஸ் வந்து சிக்க போகுது அப்படின்னு தெரியல. வெயிட் அண்ட் சி. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ஃபினிக்ஸ் தரப்பில் வந்து ஒரு மொபைல் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இன்ஃபினிக்ஸ் 08i அப்படிங்கிற பேரில். ஆல்ரெடி இந்த மாடல் மொபைல் வந்து பாகிஸ்தானில் லான்ச் பண்ணிட்டாங்க. இன்ஃபினிக்ஸ் 08i அப்படிங்கிற பேரில் அக்டோபர் மாதம் லான்ச் பண்ணாங்க. இப்போ அதில் ஒரு மாடல் 08i அப்படிங்கிற மொபைலை வந்து இந்தியா லான்ச் பண்ண போகிறாங்க. டிசம்பர் 2 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 08iயோட ஸ்பெசிஃபிகேஷன் பாகிஸ்தானில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரிபிள் ரியர் கேமரா, இல்லை 48 மெகா பிக்சல், அதே மாதிரி 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 4500 mAh பேட்டரி, ஆண்ட்ராய்ட் 10 OS வரப்போகுது. அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ஹைலைட்டான விஷயங்கள் 90 Hz ரெஃப்ரெஷ் டிஸ்பிளே, மீடியாடெக் ஹீலியோ சிப்செட், இந்த மாதிரி வசதிகள் எல்லாமே வந்து பாகிஸ்தானில் லான்ச் பண்ணாங்க. ஸோ $218 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்தியாவுக்கு டிசம்பர் 2 வருது. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டீலிங் தரப்பில் வந்து ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிவிப்புனா, நாங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் இந்தியாவில் நாங்கள் ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து எங்கேருந்து வருதுன்னா, உங்களுக்கு சைனாலேருந்து வருது. சமீப காலமாக வந்து யூஎஸ்க்கும் சைனாக்கும் ஏலம் பொருத்தமாக இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ரேடிங் பிரச்சனை இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டீலிங் முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம ஏன் வந்து நம்மளுடைய ப்ரொடக்ஷன் பிளான்ட்டை வந்து இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இப்போ அதோட CEO வந்து அறிவிச்சிருக்காரு. நாங்கள் கூடிய விரைவில் இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம், அதுக்குண்டான வந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அநேகமாக டீலிங் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னமும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆல்ரெடி இவங்களுடைய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா $10.82 மில்லியன் அமெரிக்கன் வந்து இருக்குது. பட் இந்தியாவுக்கு வரும்போது அதை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட அவங்க இந்தியாவுக்கு வர்றாங்க. ஸோ நம்மளும் வெயிட் அண்ட் சி பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்ஜி தரப்பில் இருந்து ஒரு அறிவிப்பு, ஒரு லான்ச்சிங் அப்படின்னு சொல்லலாம். அநேகமாக உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனாவில் இந்த பெண்டமிக்னால வந்து எல்லோரும் வீட்டில் முடங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ பொழுதுபோக்குக்கு ஏதாவது வேண்டாமா அப்படிங்கும் போது எல்லாருமே டிவி முன்னாடி, இன்டர்நெட் முன்னாடி தான் இருப்போம். ஸோ அதில் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்ஜி நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு புதிய ப்ராஜெக்டரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்ஜி வந்து உங்களுக்கு தெரியும், சவுத் கொரியன் கம்பெனி தெரியும். இவங்க ஒரு புத்தம் புதிய 4K ப்ராஜெக்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சவுத் கொரியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $3400 அப்படிங்கிற பேரில். இது வந்து ஒரு முழுக்க ஒரு சினிமா ஹோம் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த புத்தம் புதிய 4K ப்ராஜெக்டரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ விரைவில் எல்ஜியோட இந்த புத்தம் புதிய ப்ராஜெக்டர் இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். என்ன விலை அப்படிங்கிறத தெரிவிக்கல, பட் வரும். எங்கே வந்து லான்ச் பண்ணாலும் இந்தியாவுக்கு அந்த ப்ராடக்ட் வரும். அதுதான் மேஜிக். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பப்ஜி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி கால் ஆஃப் டியூட்டி மொபைல், இந்த கேமையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கேம் யாரெல்லாம் விளாடுறீங்களோ இதில் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க டோர்னமெண்ட்டில் நீங்கள் கலந்துக்கலாம். அவங்க நடத்தக்கூடிய டோர்னமெண்ட், அதாவது கால் ஆஃப் டியூட்டி மொபைல் சேலஞ்ச் 2020 அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்டை நடத்த போகிறாங்க. அதுக்குண்டான ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. டைரெக்டாக போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அதில் பங்கெடுத்துக்கலாம். இது முழுக்க லைவாகவும்
ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் கேமிங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேமராக இருந்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அமெரிக்கா டாலர் படி கிட்டத்தட்ட $8,105 அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி துல்லியமாக சொல்கிறேன்னா ஒரு பத்திரிகையில் நான் பார்த்தேன், அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கேம் லவர்ஸ், கால் ஆஃப் டியூட்டி மொபைல் கேம் விளையாடக்கூடியவங்களுக்கு உடனே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, அதில் பங்கெடுத்துக்கோங்க, ப்ரைஸை வெல்லுங்க. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அப்ளிகேஷனை வந்து இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. அதாங்க டிக்டாக் இந்தியாவில் அதிகம் பேர் பயன்படுத்துகிறவங்க தான். இருந்தாலும் டிக்டாக்கை பற்றி ஒரு நியூஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாங்க சமீபத்தில் ஒரு 16 வயது பொண்ணு சார்லி டி அமேலியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து கடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அதுவே டிக்டாக்ல வந்து வெளியிட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் வந்து 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து கடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 மில்லியனை வந்து டச் பண்ணவங்க ஒரு 3 பேர் சொல்லலாம். அதில் ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர் வில் ஸ்மித் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது இல்லாமல் 2 அடிஷ்னல் நபர்கள், இவங்க எல்லாமே 50 மில்லியனை வந்து கடந்திருக்காங்க. ஸோ இந்த சார்லி டி அமேலியா இந்த 16 வயது பொண்ணு வந்து டிக்டாக்ல வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, 2018 நான் தொடங்கும் போது என்னுடைய ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 6 மில்லியன் தான். இன்றைக்கி நான் 100 மில்லியனை வந்து நான் ஃபாலோவராக பெற்றிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட இந்த பதிவை வெளியிடுறேன் அப்படிங்கிற மாதிரி 16 வயது பொண்ணு சொல்லியிருக்கு. ஸோ டிக்டாக் லவர்களே, டிக்டாக் பிரியர்களே மிஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக வரலாம், ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்தியாவுக்குள்ளே டிக்டாக் வரும், வராதுன்னு இல்லை, கண்டிப்பாக வரும், பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேனசோனிக் தரப்பில். பேனசோனிக் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, நாங்கள் அடுத்து படைக்க போகிற டிவி எப்படிப்பட்ட டிவியாக இருக்குன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்ட்டுருக்காங்க. இது கமர்ஷியலாக வரப்போகுது, அதுவும் ஓலட் டிஸ்பிளேல 55 இன்ச்சில் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேனசோனிக் தரப்பில். பட் இந்த டிரான்ஸ்பரண்ட் கமர்ஷியல் ஓலட் டிஸ்பிளே 55 இன்ச்சை வந்து தயாரித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியன் கம்பெனி எல்ஜி தாங்க. அவங்க தயாரித்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட் கமர்ஷியல் ஓலட் டிஸ்பிளே விரைவில் பேனசோனிக் தரப்பில் என்ன மாடல் அப்படிங்கிறது தெரிவிக்கல, நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விவோ தரப்பில் இருந்து. விவோவோட V20 மொபைலை வந்து கடந்த மாதம் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபாய் அப்படிங்கிற ரேட்டில் வந்து லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி இதே விவோ என்ன பண்ணுறாங்கன்னா V20 Pro 5G மாடலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில். ஸோ இந்த மாடலை ஆல்ரெடி தாய்லாந்தில் வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. ஸோ இப்போ தாய்லாந்து மேட்டரை பற்றி நம்ம பேச போகிறதில்ல, இந்தியாவோட மேட்டரை பற்றி பேசலாம். விவோட V20 Pro 5G மொபைல் இந்தியாவுக்கு வரப்போகுது அநேகமாக டிசம்பர் 2 அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ஃபன் டச் OS 11 வரப்போகுதுன்னு இருக்காங்க, Android 11 வரும்னு இருக்காங்க. ஆல்ரெடி விவோ தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க, நான் ஃபன் டச் OS-ஐ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரிஜின் OS-ஐ வந்து நாங்கள் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த OS எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடல, எந்த மொபைலில் வரும் அப்படின்னு தெரியல. இந்த விவோவோட V20 Pro 5G மொபைல் டிசம்பரில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. பட் இதில் வந்து உங்களுக்கு Qualcomm Snapdragon 765 சிப்செட் இருக்கும், ட்ரிபிள் ரியர் கேமராவும் இருக்கும் அப்படிங்கிற விவரங்கள் மட்டும் இப்போதைக்கு லீக் அவுட் ஆயிருக்கு. எதிர்பார்க்கலாம் டிசம்பர் 2 விவோவோட V20 Pro 5G மாடல். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷாமியோட ஒரு புதிய ப்ராடக்ட், கொஞ்சம் வித்தியாசமான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ZMA ஹேண்ட் வார்மர் பவர் பேங்க் 5000 mAh பேட்டரி. ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு iPhone 12 வந்து ஒரு 54 மினிட்ஸில் வந்து சார்ஜ் பண்ணிட முடியும்னு இருக்காங்க. ஆப்பிளோட 5 வாட்ஸ் சார்ஜரை விட பல மடங்கு கூடுதல் சக்தி வாய்ந்த ஒரு பவர் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஷாமி இந்த ZMA ஹேண்ட் வார்மர் பவர் பேங்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்தியாவுக்கு வராது அப்படிங்கிறத தெரிவிக்கல. இந்தியாவுக்கு இப்போது லான்ச்சிங் இல்லை, இந்தியாவுக்கு வெளியே லான்ச்சிங் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு இந்த ZMA ஹேண்ட் வார்மர் 5000 mAh பவர் பேங்கை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. பட் வரலாம், பட் வெயிட் அண்ட் சி, எப்போ வரும் தெரியல, கூடியளவில் வரலாம். எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வெளியே லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது இந்தியாவுக்கு வந்தே தீரும். என்ன நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸோட ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. கண்டிப்பாக இந்த டெக்னிக்ஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு முதல் தடவை இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.